ஏண்டா கல்யாணமாகி 4 மாதம் ஆகுது, ஏதாவது விசேஷம் இல்லையா? அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பொண்ணு, அவளோட நெருங்கி பழகு. பொதுவா பொண்ணுங்களுக்கு அன்பு காட்டுறவங்கள ரொம்ப பிடிக்கும். நம்ம அனிதாக்கா அடிக்கடி யாருக்குள்ளே பைக்ல போகுதுண்ணா. யாராவது ஃப்ரெண்டா இருக்கும்டா. அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா வெளியே போங்க. அது ஜோடி 200 தான். அதை எடுக்காதக்கா, அது அதிகம். அதை வைக்கா. அண்ணே, நேற்று வைத்தியசாலை போய் பார்க்க சொன்னேன், பார்த்தீங்களா? எதுவும் சொன்னாங்களா? எதுவும் சாத்தியக்கூறுகள் இருக்கா? வாய்ப்பு இருக்குமா? நான் இன்னும் ஒருத்தரையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். எப்போ அலெக்ஸு, புதுசாக ஹெரோமேட்டின்னு வந்துருக்கு, அதை ட்ரை பண்ணுறியா? என் ஃபேமிலியே அதைத்தான் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கோம். ரிசல்ட்டு பட்டையை கிளப்புது. இதை ட்ரை பண்ணி பார்க்குறியா? நீ வேணா பண்ணிப்பாரு. ஏய் நிற்கிறோம்ல, இங்கே வாயா. மாப்பிள்ள கடைசி சரி படம் பார்த்தேன். தலையில் நாற்று வைக்கிறவங்க நட்டு வைக்கிறவங்க நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? அப்புறம் அந்த அது இனிமேல் டிவியில் போடுறானுங்க ஏற்றாம நம்ம அதையாச்சும் அப்போ மாப்பிள்ள இயற்கை ஏறுபல் ஒன்று இங்கே வாயேன். இந்த ஏற்காட்டில் யானையெல்லாம் சுற்றும்ல, சுட சுட சாணி இருக்கும்ல, அதை எடுத்து மண்டையில் வச்சுன்னா அப்படியே முத்த முத்தா வளரும். ஏதோ ஒன்று ட்ரை பண்ணு மாப்பிள்ள. என் மண்டை மேல இருக்க மயிறு தான் உனக்கு பிரச்சனைனா என் மண்டை மயிரை பார்த்துக்க எனக்கு தெரியும். உங்க மண்டை மயிரை மூடிக்கிட்டு அடுத்த வேலை மயிரை பாருங்க. பெரிய புடிங்கி சார் வரட்டுமா? ஏண்டா கல்யாணமாகி 4 மாதம் ஆகுது, ஏதாவது விசேஷம் இல்லையா? அட நீங்க வேற ஓனர். கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆச்சு. பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறா. ரூமுக்குள்ள போனாலே வெளியே போன்னு சொல்லி ஹாலுக்குள்ள தள்ளுறா. அம்மா இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரிஞ்சுக்கல. இப்போ பேச்சு துணை கூட ஆள் இல்லை. வீட்டில் இருந்தும் அனாதையாக தான் இருக்கேன். அப்படிலாம் பேசாடா. நீ நல்லா இருக்கணும் தானே உங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தாங்க. இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தா பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? சொல்லு பார்க்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு பழைய சோறு தின்னு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏய், அந்த பொண்ணோட லைஃப்ல என்னென்ன கனவு காணுச்சோ திடீர்னு ஒரு மனுஷன் கூட அனுப்பி வச்சு போயிட்டு வான்னு சொன்னா அதால எப்படி ஏத்துக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்க. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பொண்ணு, அவளோட நெருங்கி பழகு. பக்கத்துல போனாலே விரட்டி விடுறா. அதுலயும் பாக்குற பார்வை இருக்கே. பொதுவா பொண்ணுங்களுக்கு அன்பு காட்டுறவங்கள ரொம்ப பிடிக்கும். நீ இவ்வளவு அன்பு காட்டியும் உன் பொண்டாட்டி உன்கிட்ட பேச யோசிக்கிறான்னா அவ பிரச்சனை என்னன்னு ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சுக்கோ. இன்னொரு விஷயம், பொண்ணுங்களுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். பழைய பாக்கியராஜ் படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? அந்த டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணு. போய் சந்தோஷமா இரு. போயா. எங்க இருக்கா?
அமைதியாகவே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வர்றான்னு சொல்லிட்டு அவளே ஃபோனை கட் பண்ணிட்டான். இந்த பாரு, சிவான்றது யாரு, அவன் எதுக்காக தார்ணிய மேட்டரா இதெல்லாம் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? இங்க பாரு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். சிவா பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் நீ என்ன இருக்கணும் எனக்கு தெரியும். பூ ஸ்வீட் எல்லாம் புதுசா இருக்கு. சொல்லு, யார் அந்த சிவா? இல்லை உங்களுக்கு பிடிக்குமே தான். எனக்கு பிடிக்கும்னு நான் சொன்னேன் அவன்கிட்ட. இல்லை எதையாவது பார்த்துட்டு எவனாவது சொல்றான்னு இதெல்லாம் காரணமா வச்சுக்கிட்டு என்கிட்ட நெருங்கி வரணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா வெளியே போங்க. சொல்றேன்ல, வெளியே போங்க. நோ அலெக்சனா, வாண்ணா, வேலையை அப்புறமே பார்த்துலாம், வா. என்னடா வாங்கின முதல்ல இங்கே வெளியே. டேய் சொல்கிறேன் இல்லடா, வேலை நிறைய கிடக்குடா. அது கடந்துட்டு போதுண்ணே, நீ வாண்ண முதல்ல. அது கடந்துட்டு போய்தான். என்னடா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு உள்ள இருக்க. என்ன நடக்குது? சும்மா என்னடா? நான் உனக்கு சொன்னா கோச்சிக்க மாட்டியே. என்ன? நம்ம அனிதாக்கா அடிக்கடி யாரு கூட பைக்ல போகுதுண்ணா. யாராவது ஃப்ரெண்டா இருக்கும்டா. ஃப்ரெண்டுண்ணா, அடிக்கடி லாஜிக்கா போவாங்க. டேய் ஃப்ரெண்டுங்கறல்ல. வேறண்ணே, அதெல்லாம் இல்லண்ணே, நான் என் 2 கண்ணால பார்த்தேனே. டேய் சும்மா சொல்லாத, ஃப்ரெண்டா தான் இருக்கும். நான் என் கண்ணால நிறைய தடவை பார்த்திருக்கேனே. ஏய் இப்படி பேசாதடா. என்கிட்ட 2 பேர் பார்த்து சொன்னதுனால தானே ஏய் இப்படி சொல்லான்னு சொல்றேன்ல. ஏய் சொல்றேன்ல, அப்படி சொல்லாதடா. டேய் சொல்லாதடா சொல்றேன்ல. நீ பேசாதடா. பேசாத. ஏய் அவனே என்ன அடிக்குற? ஏய் என்னடா பண்றீங்க? சொல்லிட்டு இருக்க. ஏய் அலெக்ஸ் சொல்லாத. டேய் என்ன அடிச்சிருக்கீங்க? ஏய் அப்படி பேசாத. பேசாதடா. பேசாத. சொல்லாத. விடுடா அலெக்ஸ். பேச. ஏய் டேய் அவனே என்ன அடிக்குற? நம்ம அனிதாக்கா அடிக்கடி யாரு கூட பைக்ல போகுதுண்ணா. ஃப்ரெண்டுண்ணா, அடிக்கடி லாஜிக்கா போவாங்க.
மா மா என்னால முடியலம்மா. ஊருக்குள்ளேயும் நம்ம தெருவுக்குள்ளேயும் ஏன் வீட்டுக்கு பக்கத்துல கூட என் வழுக்க தலை பத்தி தப்பா பேசும்போது நான் கவலைப்படலம்மா. பெருசா எடுத்துக்கல. நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு ஒருத்தி வேணும் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். அவளுக்கு இந்த வழுக்க தலையோட பக்கத்துல போனாலே அருவருப்பா இருக்காம்மா. என் கூட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாம்மா. நம்ம வீட்லயே நான் அனாதையா சுத்துறேன்மா. இதெல்லாம் நீ மேல இருந்து பாக்குறல்ல. அப்பவே கேட்டேம்மா அவள்கிட்ட, உண்மையெல்லாம் சொன்னேன். அவ எதுவுமே சொல்லலம்மா. அதான் அவளுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு தப்பா நினைச்சிட்டு நம்ம சதீஷ் இல்லம்மா, சதீஷ் யார் கூட லாட்ஜ்ல பார்த்தானா, என்கிட்ட வந்து ஐயோ அவன் சொல்றாமா. என் ஃப்ரெண்டு. அது நான் அவளோட நம்பல. லாட்ஜ். இவளை பத்தி எனக்கு தெரியுமா. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னதான் பிரச்சனையோ. சரிம்மா, நான் இனிமே அவ பக்கத்திலே போக மாட்டேன். அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். அவங்க வீட்ல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அப்படியே இருக்கட்டும். எனக்கு நீ இருக்கல்ல, அது போதும். மா